ஒரு காலத்தில் மலர்களின் மணம் காற்றில் கலந்திருந்த, நீர்வீழ்ச்சிகள் மெல்லிசை பாடிய, பறவைகள் கீச்சொலி கொண்டு வானத்தை அலங்கரித்த ஒரு அழகான காட்டு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் தலைவன் மரகத மயில். அவன் பெயர் போலவே அவன் இறகுகள் மரகதப் பச்சை ஒளி வீசியது. சூரியன் உதிக்கும்பொழுதெல்லாம் அவன் விரித்த இறகுகள் வானவில் போல ஜொலித்தன. ஆனால் அவன் பெருமை அவன் அழகிலில்லை, அவன் அறிவிலிருந்தது. அழகு இருந்தாலும் அறிவு இல்லையெனில் அது முழுமையல்ல என்பதே அவன் நம்பிக்கை. அவன் அரண்மனை ஒரு பெரிய ஆலமரத்தின் மேல் அமைந்திருந்தது. அந்த ஆலமரம் ராஜ்யத்தின் மையமாக இருந்தது. அதன் கிளைகளில் பறவைகள் வாழ்ந்தன, அதன் நிழலில் மான்கள் ஓய்வெடுத்தன. அங்கேதான் தினமும் மன்னன் தனது ஆலோசகர்களுடன் ஆலோசனை நடத்துவான். அவனுக்கு பல புத்திசாலி நண்பர்கள் இருந்தனர். மெதுவாக பேசும் ஆனால் ஆழமாக யோசிக்கும் ஆமை, கணக்கில் வல்ல அணில், வேகமான மான், சுறுசுறுப்பான குரங்கு மற்றும் அமைதியான குதிரைகள். குறிப்பாக வெள்ளை நிற பந்தய குதிரைகள் அவன் பெருமை. அவை பனி போல வெண்மையாகவும் காற்றைப் போல வேகமாகவும் இருந்தன. ஒரு நாள் மன்னன் அனைத்து விலங்குகளையும் கூட்டி ஒரு அறிவிப்பு செய்தான். என் ராஜ்யத்திலிருக்கும் சிறந்த குதிரையை யார் மிக குறைந்த விலையில் விற்க முடிகிறதோ அவரை நான் அறிவின் சக்கரவர்த்தி என்று அழைப்பேன் என்றான். அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். சிறந்த குதிரையை குறைந்த விலையில் விற்க வேண்டுமா என்று ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்தனர். அந்த நேரத்தில் கூட்டத்தின் ஓரத்தில் அமைதியாக இருந்த சந்திரநரி எழுந்தது. அவன் கண்களில் தன்னம்பிக்கை மின்னியது. மன்னா, இந்த சவாலை நான் ஏற்கிறேன் என்றது அது. அடுத்த நாள் காட்டு சந்தை மிகவும் பரபரப்பாக இருந்தது. மரக்கிளைகளிலிருந்து குரங்குகள் தொங்கின, மான்கள் கூட்டமாக வந்து நின்றன. எல்லோரும் என்ன நடக்கப் போகிறது என்று ஆவலுடன் காத்திருந்தனர். சந்திரநரி ஒரு அழகான வெள்ளை குதிரையை அழைத்து வந்து சந்தையின் நடுவில் நிறுத்தியது. அந்த குதிரை உயரமாகவும் திடகாத்திரமாகவும் இருந்தது. இந்த குதிரையின் விலை ஒரு கொய்யாப்பழம் என்று நரி அறிவித்தது. ஒரு நிமிடம் அமைதி நிலவியது. பின்னர் முழு சந்தையும் சிரிப்பால் முழங்கியது. இது ஏதோ கபடம் என்று குரங்கு சொன்னது. சிறந்த குதிரை ஒரு கொய்யாப்பழமா என்று அணில் ஆச்சரியப்பட்டான். அப்போது கூட்டத்திலிருந்த எளிய மனம் கொண்ட ஒரு மாடு முன்னே வந்தது. நான் வாங்குகிறேன் என்றது அது நேர்மையாக. நரி மெதுவாக சிரித்தது. ஒரு நிபந்தனை இருக்கிறது என்றது அது. இந்த குதிரையுடன் சேர்த்து இந்த கிளியையும் வாங்க வேண்டும். கிளியின் விலை 1000 தங்க விதைகள். அனைவரும் மீண்டும் அமைதியானார்கள். இப்போது விஷயம் புரியத் தொடங்கியது. மாடு யோசித்தது. குதிரையின் உண்மையான மதிப்பு அதிகம். ஒரு கொய்யாப்பழம் கொடுத்து அந்த அளவுக்கு சிறந்த குதிரை கிடைக்கிறது. கிளிக்காக 1000 தங்க விதைகள் கொடுக்க வேண்டியிருந்தாலும் அது நல்ல ஒப்பந்தம்தான் என்று நினைத்தது. சரி என்றது மாடு. ஒரு கொய்யாப்பழமும் 1000 தங்க விதைகளும் கொடுத்து குதிரையையும் கிளியையும் வாங்கிக் கொண்டது. அடுத்த நாள் சந்திரநரி மன்னன் முன் வந்தது. எவ்வளவு விலைக்கு குதிரையை விற்றாய் என்று மன்னன் கேட்டான். ஒரு கொய்யாப்பழத்திற்கு என்றது நரி அமைதியாக. மன்னன் கண்களில் புன்னகை மலர்ந்தது. நீ விதிகளை மீறவில்லை. நான் கேட்டது என் கிளையில் இருக்கும் சிறந்த குதிரையை மிக குறைந்த விலையில் விற்க வேண்டும் என்பதுதான். நீ அதை புத்திசாலித்தனமாக செய்தாய். விதிகளை புரிந்து கொண்டு பயன்படுத்தினாய். நீயே உண்மையான அறிவின் சக்கரவர்த்தி. அவன் சந்திரநரிக்கு அந்த பட்டத்தை வழங்கினான். அனைத்து விலங்குகளும் கைத்தட்டின. ஆமை மெதுவாக தலையசைத்தது. அணில் கணக்கை சரிபார்த்தது. குரங்கு குதித்து மகிழ்ந்தது. குதிரைகள் அமைதியாக நின்றன. அந்த நாளிலிருந்து அந்த ராஜ்யத்தில் ஒரு புதிய நம்பிக்கை உருவானது. விதிகளை புரிந்து கொண்டு செயல்படுபவரே உண்மையான வெற்றியாளர். அழகு பார்வையை கவரலாம், பலம் பயத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் அறிவு உலகையே வெல்லச் செய்யும். கதையின் நெறி: அறிவு இருந்தால் சிக்கல்களையும் வாய்ப்பாக மாற்றலாம். புத்திசாலித்தனம் பலத்தை விட பெரியது. If you want more videos like this, like and subscribe.